ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1க்கான லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இயல் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 105 வினாக்கள் இருக்குது. ஆல்ரெடி 40 வினாக்கள் பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் பேலன்ஸ் இருக்க வினாக்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், தமிழ் வரி வடிவ வளர்ச்சியிலிருந்து 1 மார்க்ஸ் பாருங்கள். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க எதை கண்டுபிடித்தான்? மொழியை கண்டுபிடித்தான். அடுத்து 42வது வினா, மொழியை நிலைபெறச் செய்ய மனிதன் டேஸ் உருவாக்கினான்? மனிதன் எழுத்துக்களை உருவாக்கினான். அடுத்து 43வது வினா, மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க டேஸ் பயன்படுத்தினான்? சைகைகளை பயன்படுத்தினான். அடுத்து 44வது வினா, மனிதன் பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை டேஸாக பொறித்து வைத்தான்? குறியீடுகளாக பொறித்து வைத்தான். அடுத்து 45வது வினா, தொடக்க காலத்தில் எழுத்து பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை டேஸ் என்பர்? ஓவிய எழுத்து என்பர். அடுத்து 46வது வினா, ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஸ் நிலை என்பர்? ஒலி எழுத்து நிலை என்பர். அடுத்து 47வது வினா, ஷா என்பது வடமொழி எழுத்தாகும். ஷா என்பது வடமொழி எழுத்து. அடுத்து 48வது வினா, தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் டேஸ்களிலும் காண முடிகிறது? செப்பேடுகளிலும் காண முடிகிறது. அடுத்து 49வது வினா, டேஸ் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. அடுத்து 50வது வினா, கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்து 51வது வினா, செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. அடுத்து 52வது வினா, முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான எந்த நூற்றாண்டுக்கு பிறகு நமக்கு கிடைக்கும் கல்வெட்டுக்களில் பழைய தமிழெழுத்துக்கள் காணப்படுகின்றன? 11ஆம் நூற்றாண்டு முதல். அடுத்து 53வது வினா, கண்ணெழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எது? கண்ணெழுத்துக்கள் பற்றி சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அடுத்து 54வது வினா, தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய உதவும் கல்வெட்டு எது? அரச்சலூர் கல்வெட்டு அறிய உதவுகிறது. அடுத்து 55வது வினா, எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது? தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. அடுத்து 56வது வினா, கீழ்கண்டவற்றுள் எதில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது? ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. அடுத்து 57வது வினா, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்து 58வது வினா, ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என சீர்திருத்தம் செய்தவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்து 59வது வினா, 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? 20ஆம் நூற்றாண்டில் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அடுத்து 60வது வினா, நூ என்னும் எழுத்தை நா என சீர்திருத்தம் செய்தவர் யார்? பெரியார் நூ என்னும் எழுத்தை நா என சீர்திருத்தம் செய்தார். அடுத்து 61வது வினா, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது? அச்சுக்கலை தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது. அடுத்து 62வது வினா, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது.
அடுத்து 63வது வினா, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 64வது வினா, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரி சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரம். அடுத்து 65வது வினா, இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் எது? தமிழ் எழுத்து. அடுத்து 66வது வினா, சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ள எழுத்து எது? வட்டெழுத்து. அடுத்து 67வது வினா, ஏகார ஓகார வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு, இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்து 68வது வினா, எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். அடுத்து 69வது வினா, ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான விடை வீரமாமுனிவர். அடுத்து 70வது வினா, தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ள கல்வெட்டு எது? அரச்சலூர் கல்வெட்டு. அடுத்து 71வது வினா, கீழ்கண்டவற்றுள் கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பில் சரியானது எது? ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடில்லை. இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 72வது வினா பாருங்க, சொற்பூங்கா எழுத்துக்களின் பிறப்பிலிருந்து எடுத்துருக்காங்க. 72வது வினா, உயிர்மெய் நெட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை. உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் மொத்தம் 126. 73வது வினா, உயிர்மெய் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 90. அடுத்து 74வது வினா, நன்னூலார் கூறிய ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை. நன்னூலார் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை குறிப்பிட்டுள்ளார். அடுத்து 75வது வினா, செந்தமிழ் அந்தனார் என்று அழைக்கப்படுபவர். ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனார் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 76வது வினா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யார் கூற்று? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று. அடுத்து 77வது வினா, ஓர் எழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர் ஓர் எழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியுள்ளார். அடுத்து 78வது வினா, நன்னூலார் எத்தனை நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார்? 40 நெடில் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்று நன்னூலார் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து 79வது வினா, நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை எது? நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை மாநாடு. அடுத்து 80வது வினா, ரா இளங்குமரனார் இயற்றிய நூல் எது? ரா இளங்குமரனார் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ஆகிய எல்லா நூல்களையுமே இயற்றியிருக்கார். இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 81வது வினா, திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகத்தையும் அமைத்தவர் யார்? ரா இளங்குமரனார். அடுத்து 82வது வினா, தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புக்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை ரா இளங்குமரனார். அடுத்து 83வது வினா, ரா இளங்குமரனார் தொகுத்த நூல் எது? ரா இளங்குமரனார் என்பவரால் தேவநேயம் என்னும் நூல் தொகுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 84வது வினா, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து தலையிலிருந்து பிறக்கின்றது. அடுத்து 85வது வினா, வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் மார்பிலிருந்து பிறக்கின்றது. அடுத்து 86வது வினா, இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இடையின எழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கின்றது. அடுத்து 87வது வினா, மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து பிறக்கின்றது.
அடுத்து 88வது வினா, எந்த எழுத்தை ஒலிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன? ஊ என்னும் எழுத்தை ஒலிக்கும் போது உதடுகள் குவியும். அடுத்து 89வது வினா, எந்த எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது? பா என்னும் எழுத்து உதடுகள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கின்றது. அடுத்து 90வது வினா, வாயை திறந்து ஒலித்தாலே எந்த எழுத்து ஒலிக்கிறது? வாயை திறந்து ஒலித்தாலே ஆ என்ற எழுத்து ஒலிக்கிறது. அடுத்து 91வது வினா, நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் போது எந்த எழுத்து பிறக்கிறது? நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் பொழுது கா என்னும் எழுத்து பிறக்கின்றது. அடுத்து 92வது வினா, எழுத்துக்களின் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிப்பர்? 2 வகையாக பிரிப்பர். அடுத்து 93வது வினா, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? இட்டு இன்னு என்னும் எழுத்துக்கள் பிறக்கின்றது. அடுத்து 94வது வினா, கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இப் என்னும் எழுத்து பிறக்கின்றது. அடுத்து 95வது வினா, பொறுத்துக. இக்கு இங்கு என்பது நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு என்பது நாவின் இடை அன்னத்தின் இடை. இரு எழு என்பது மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. இத்து இந்து என்பது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. இதற்கான விடை 3, 1, 4, 2. அடுத்து 96வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஈ என்பது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது என்பது சரி. இல் என்பது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது என்பதும் சரி. இல் என்பது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறக்கின்றது என்பதும் சரி. இவ் என்பது மேலிதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கிறது என்பது தவறானது. இப்பு அப்படிங்கிறதா மேலிதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும். அடுத்து 97வது வினா, மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? இதற்கான விடை இற்று இன்னு என்பதாகும். அடுத்து 98வது வினா, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். உ என்பது இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றது. அடுத்து 99வது வினா, பொறுத்துக. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், கூகை குளரும், கிளி பேசும். இதற்கான விடை 4, 3, 2, 1. அடுத்து 100வது வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? மக்கள் கூட்டம் என்பது சரி. ஆநிறை என்பதும் சரி. ஆட்டு மந்தை என்பதும் சரி. இலை பறி என்பது தவறு. அடுத்து 101வது வினா, கீழ்கண்டவற்றுள் வினைமரபு எது? சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு. இது எல்லாமே வினை செயலை குறிப்பதால் இது வினைமரபு. அடுத்து 102வது வினா, தவறான வினைமரபு எது? தண்ணீர் பருகு என்பது தவறானது. தண்ணீர் குடி அப்படிங்கிறதா சரியானது. பால் பருகு என்பது சரி. பானை வனை என்பது சரி. கூடை முடை என்பதும் சரி. இப்போ இதில் பொருந்தாதது தண்ணீர் பருகு. அடுத்து 103வது வினா, தவறான இணை எது? ஆந்தை அலரும், மயில் அகவும், குயில் கூவும், காகம் கரையும். இப்போ தவறானது ஆந்தை. அடுத்து 104வது வினா, ஆர்டிகல்சிவ் ஃபொனட்டிக்ஸ் என்பது ஒலிப்பிறப்பியல். கான்சனன்ட் என்பது மெய்யொலி. நாசல் கான்சனன்ட் சவுண்ட் என்பது மூக்கொலி. எப்பிகிராஃப் என்பது கல்வெட்டு. இதற்கான விடை 4, 3, 1, 2. அடுத்து 105வது வினா, தவறான இணை எது? வவ்வல் என்றால் உயிரெழுத்து என்பது சரி. லெக்சிகோகிராஃபி என்றால் அகராதியியல். ஃபோனோமி என்றால் ஒலியியல். பிக்டோகிராஃப் என்றால் கல்வெட்டு என்பது தவறு. எப்பிகிராஃப்னா தான் கல்வெட்டு. பிக்டோகிராஃப் என்றால் சித்திர எழுத்து என்பது பொருள். பிக்டோகிராஃப் என்றால் சித்திர எழுத்து. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு இயல் 1 இருக்க எல்லா லைன் பை லைன் வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.